Praise the Lord. இந்த நாட்களிலும் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் இந்த பாடலை பாடுவோம். நன்றியால் பொங்குதே எமது உள்ளம் நாதன் செய்பல நன்மைகளுக்காய் நாள்தோறும் நல்லமுடன் காத்தனரை நன்றியால் ஸ்தோத்தரிப்போம் என்ற பாடலை நாம் பாடுவோம். நன்றியால் பொங்குதே எமதுள்ளம் நாதன் செய்பல நன்மைகளுக்காய் நாள்தோறும் நலமுடன் காத்தனரே நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். நன்றியால் பொங்குதே எமதுள்ளம் நாதன் செய்பல நன்மைகளுக்காய் நாள்தோறும் நலமுடன் காத்தனரே நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். கடந்த வாழ்வில் கருத்துடனே கண்மணி போல் நம்மை காத்தனரே கடந்த வாழ்நாட்களில் கருத்துடனே கண்மணி போல் நம்மை காத்தனரே கண்ணீர் கவலை மாற்றினாரே கனிவுடன் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா கனிவுடன் ஸ்தோத்தரிப்போம். நன்றியால் பொங்குதே எமதுள்ளம் நாதன் செய்பல நன்மைகளுக்காய் நாள்தோறும் நலமுடன் காத்தனரே நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். ஜீவன் சுகம் பலன் யாவும் தந்து ஜீவித பாதையில் நடத்தினாரே ஜீவன் சுகம் பலன் யாவும் தந்து ஜீவிய பாதையில் நடத்தினாரே ஜீவ காலமெல்லாம் ஸ்தோத்தரிப்போம். ஜீவனின் அதிபதியை ஜீவிய காலமெல்லாம் ஸ்தோத்தரிப்போம். ஜீவனின் அதிபதியை எல்லாரும் உற்சாகமாக கண்களை தட்டி நன்றியால் பொங்குதே எமதுள்ளம் நாதன் செய்பல நன்மைகளுக்காய் நாள்தோறும் நலமுடன் காத்தனரே நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். நன்றியால் பொங்குதே எமதுள்ளம் நாதன் செய்பல நன்மைகளுக்காய் நாள்தோறும் நலமுடன் காத்தனரே நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கண்மணி போல நம்மை பாதுகாத்தார். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பாதுகாத்ததினால் அவரை நன்றியோடு நாம் அவரை ஸ்தோத்தரிக்க கடவோம். அல்லேலூயா. அடுத்த பாடலை கோபாயிரே யாவும் எனக்காய் முடித்தீரே லோகஸ்தாபனம் முதலே என்ற பாடலை எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாம் பாடுவோம். ஏகோ வாயிரே ஏகோ வாயிரே யாவும் எனக்காய் முடித்தீரே லோகஸ்தாபனம் முதலே கிறிஸ்து இயேசுவிலே முன் அறிந்து அழைத்தவரே கிறிஸ்து இயேசுவிலே
தைலத்தால் என் உள்ளம் வழிய அன்பரே நீ அபிஷேகிக்கிறீர். ஆனந்த தைலத்தால் என் உள்ளம் வழிய அன்பரே நீ சந்ததம் நிலைக்கும் சீயோன் பர்வதம் போல் என்றும் கிருபையினால் இருப்பேன். சந்ததம் நிலைக்கும் சீயோன் பர்வதம் போல் என்றும் கிருபையினால் இருப்பேன். ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தோட அநேக காரியங்களுக்காக நாம் காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் இப்பொழுதுதான் செய்ய போகிறார் அல்ல, முன்னாடியே நம்மளுக்காக எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய கண்கள் இன்னும் காணவில்லை, அவ்வளவுதான். அவர் நமக்கு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். நாம் எதிர்பார்க்கிற முடிவை அவர் தர நமக்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. யாவும் நமக்காக முடித்து விட்டார். கல்வாரி சிலுவையிலே யாவும் அவர் நமக்காக வெற்றிகரமாக முடித்து இருக்கிறார். நாம் எதை குறித்தும் அவரை கவலைப்பட வேண்டாம். அவரை நோக்கி நாம் பார்க்கும்பொழுது சகலவற்றையும் நமக்கு செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனையை நாம் முடிப்போம். பொங்குதேன் உள்ளம் நிறைந்த இயேசுவே பாடலை நாம் பாடுவோம். பொங்குதேன் உள்ளம் நிறைந்தே என் இயேசுவே பங்கமில்லாவும் அன்பினார். பொங்குதேன் உள்ளம் நிறைந்தே என் இயேசுவே பங்கமில்லாவும் அன்பினார். ஆசையுடனே வாசக்கரத்தினுள் பரந்தினை பாருவேன். பரந்தினை பாருவேன். பொங்குதேன் உள்ளம் நிறைந்தே என் இயேசுவே பங்கமில்லாவும் அன்பினார். பாடி புகழுதே என் அந்தரங்கமும், நாடி மகிழுதே என் அந்தரங்கமும். பாடி புகழுதே என் அந்தரங்களும், நாடி மகிழுதே என் அந்தரங்கமும். நாடொரும் அழிக்கும் நாடொரும் ஜீவனும் நிழொழியாய். நாடொரும் அழிக்கும் நின் கிருபைகளை, நாடொரும் ஜீவனும் நிழொழியாய். ஆசையுடனே நேசருமது பாசக்கரத்தினுள் பரந்தினை பாருவேன். ஆசையுடனே நேசருமது பாசக்கரத்தினுள் பரந்தினை பாருவேன். ஆசையுடனே நேசருமது பாசக்கரத்தினுள் பரந்தினை பாருவேன். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் புகழிடம். ஹல்லேலூயா. நாம் கருத்தோடு அவரை துதிப்போமாக. கடைசியாக இரட்டிப்பான நன்மைகள் தந்திர இயேசு வாக்களித்தாரே என்ற பாடலை கடைசியாக நம்ம பாடி முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பலத்தின் மேலே மாபலனை புது பலன் நாம் பெற்றிட, சால்வைதனை எலிசா அடைந்ததற் போல் சோர்வின்றி பலன் நாம் பெற்று வாழ்வோம் என்ற பாடலை, சோர்வான ஆவிகளை நீக்கிவிட்டு சந்தோஷமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் பெற்றிட. ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின் மாறி மலை உன்னதத்தினின்று வந்திறங்குவே. முன்மாறி மேல் பின் மாறி மலை உன்னதத்தினின்று வந்திறங்குவே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ஒரு சேர்ந்து இரட்டிப்பான நன்மைகள் தந்திட
வாக்கு பண்ணினவர் மாறிடா. நம்மோடு வாக்கு பண்ணின தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கையோடு நாம் தேவனை, விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். Hallelujah. God bless you. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Greetings in the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். How are you everybody? எப்படி இருக்கிறீங்க? God has blessed you. உங்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். I hope God has protected you. உங்களை தேவன் பாதுகாத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். It is a great privilege to see in this morning also. இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. Our God is a God who always is with us. நம்முடைய தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறவராயிருக்கிறார். This is a good time for us இது ஒரு சிறந்த நேரமாயிருக்கிறது. to meditate the word of God, worship the Lord. தேவனை ஆராதிக்கும், அவருடைய வசனங்களை தியானிக்கவும் சிறந்த நேரமாயிருக்கிறது. It is a good opportunity God has given to us. இது ஒரு நல்ல தருணமாக இருக்கிறது. We are going to meditate on the word of God. கர்த்தருடைய வார்த்தையை இப்பொழுதும் நாம் தியானிக்க போகிறோம். Psalm 118, 15 and 16. சங்கீதம் 118 அதிகாரம் 15-16 வசனத்தை நாம் பார்ப்போம். நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். The voice of rejoicing and salvation is in the tabernacles of the righteous. The right hand of the Lord doeth valiantly. The right hand of the Lord is exalted. The right hand of the Lord doeth valiantly. We are going to meditate upon the hand of the Lord. What does it do? கர்த்தருடைய கரம் என்ன செய்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். It will do valiantly. அது பராக்கிரமம் செய்கிறதா இருக்கிறது. Mighty things. சிறந்த காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. Powerful things. வல்லமையான காரியங்களை செய்கிறதாக இருக்கிறது. The hand of the Lord represents the presence of the Lord. கர்த்தருடைய கரம் என்பது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. The power of the Lord. அவருடைய வல்லமைகளை குறிக்கிறது. When the hand of the Lord is with us, His presence, His power is with us. கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்கிறது என்றால் அவருடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னமும் நம்மோடு இருக்கிறது என்று அர்த்தம். It is whether people are with us or not, but God's presence is with us. It is enough for us. நம்முடைய ஜனங்கள் நம் வீட்டார் நம்மோடு இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது. The verse says like this. இந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது? The voice of rejoicing and the right hand of salvation is in tabernacles of the the righteous. The right hand of the Lord doeth valiantly. where the peoples are praising, நீதிமான்கள் எங்கே கூடி ஜெபிக்கின்றார்களோ, rejoicing, கம்பீர சத்தத்தோடு எங்கே அவரை ஆராதனை செய்கிறார்களோ, there the Lord's presence will come abundantly. அங்கே கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாத மாதிரி ஊற்றுகிறது. The right hand of the Lord is exalted. The right hand of the Lord doeth valiantly. கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்கிறது. Where the people are gathered together and worship and rejoicing, எங்கே ஒருவர் இரண்டு பேர் நாமத்தில் கூடி அவர்களை ஆராதிக்கிறார்களோ, God doth valiantly. அங்கே அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்ய வல்லதாயிருக்கிறது. Nowadays we need the Lord's right hand as to do valiant things. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்கும்போது, அவருடைய வலது கரம் நம்மோடு இருக்கும்போது பராக்கிரமம் செய்ய வல்லதாயிருக்கிறது. Whether it may be in the house or in the house of God. அது நம்முடைய வீடாகவும் இருக்கலாம், அது கர்த்தருடைய வீடாகவும் இருக்கலாம். Wherever we gather and together and praising and giving glory to God, அவருடைய நாமத்திலே எங்கே கூடி அவரை துதிக்க நாம் இருக்கிறோமோ, there the Lord's power will be revealed. அங்கே கர்த்தருடைய வலது கரம் வெளிப்படுகிறது. We need the power of God in our days. இந்த நாட்களிலும் அவருடைய வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. When Paul and Silas were in the prison, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது they midnight praise and worship God. அவர்கள் தேவனை ஆராதிப்பதை நாம் பார்க்கிறோம். There the presence of God came and they delivered them. அங்கே தேவன் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்களை விடுதலை ஆக்குகிறதை நாம் பார்க்கிறோம்.
The presence of God came. கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே வந்தது. The gates were opened. கதவுகள், சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. There people hear the singing and praising in the midnight. அந்த நடுராத்திரியிலே அவர்கள் துதிப்பதை மக்கள் கேட்டார்கள். God's presence came. கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. Deliver them. அவர்களை விடுதலையாக்கினது. In the days of Israelites, people were traveling to Canaan. அங்கே இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு பிரயாணப்படுகையில் Egypt to Canaan. எகிப்திலிருந்து கானானுக்கு செல்லும் பொழுது They met and the Jericho wall was broken by praising and giving glory to God. அவர்கள் துதித்து தேவனை மகிமைப்படுத்துகையில் எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்ததை நாம் பார்க்கிறோம். In our life also, if God want to do mighty things, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் only simple thing we have to praise and glory, and there must be a voice of rejoicing. நம்முடைய கூடாரங்களில் நாம் இருக்கும் இடத்தில் தேவனை நாம் துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. There the salvation will be revealed. அவருடைய ரட்சிப்பு நமக்கு வெளிப்படுகிறதா இருக்கும். God will do valiant things. கர்த்தருடைய கரம் வலது கரம் பராக்கிரமம் செய்கிறதா இருக்கும். Let us expect the Lord may do such valiant things in our life. அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார் என்று நாம் விசுவாசிப்போமாக. Then our faith, God will do mighty things. நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக தேவன் வல்லமையான காரியங்களை செய்வார். Second point, இரண்டாவது காரியமாக Exodus chapter 15:6. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்ப்போம். கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. Thy right hand, O Lord, has become glorious in power. Thy right hand, O Lord, hath dashed his pieces the enemy. Here is Miriam is singing a song, victorious song. இங்கே மீரியாம் ஜெயத்துக்குரிய பாடலை பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். When the people came through the Red Sea, ஜனங்கள் சிவந்த சமுத்திரம் வழியாக கடந்து வருகையில் God has delivered them from Pharaoh's army. பார்வோனுடைய சேனைக்கு விலக்கி பாதுகாத்து வந்ததை நாம் When பார்க்கிறோம். they came from Egypt, the Pharaoh's army was following them to destroy. அவர்கள் எகிப்திலிருந்து கடந்து வருகையில் பார்வோனுடைய சேனைகள் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். In front of them there is Red Sea. அவர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Back there is Pharaoh's army is following them. முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்த்தோம்னா பார்வோனுடைய சேனைகள் தொடர்கிறதை நாம் பார்க்கிறோம். Then people cried unto Moses. அப்பொழுது மக்கள் மோசேயிடம் கதறுகிறார்கள். Then Moses cried unto God. அப்பொழுது மோசே தேவனிடத்தில் கூறுகிறார். God had told him, what is in your hand? அப்பொழுது தேவன் அவரிடத்தில் சொல்லுகிறார், கையில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். There is a rod. அப்பொழுது அவருடைய கையிலே ஒரு கொம்பை பார்க்கிறோம், ஒரு கோலை பார்க்கிறோம். Through the rod you divide the sea, God told. மோசேயின் கையில் உள்ள அந்த கோலை சமுத்திரத்துக்கு நேராக அவர் நீட்டும் பொழுது அது பிரியப்படுகிறது. The Red Sea was divided. அது எப்படி பிரியப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். God has done a great miracle to them. அவர்களுக்கு தேவன் வல்லமையான காரியம் அதிசயங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். Pharaoh's army drowned in the sea. பார்வோனுடைய சேனை எப்படி அந்த கடலிலே மூழ்கினது என்று பார்க்கிறோம். But God, these people were escaped. They walked in a dry land. ஆனால் கர்த்தருடைய மக்கள் எப்படி அவர்கள் காக்கப்பட்டார்கள், எப்படி ஒரு நல்ல ஒரு காய்ந்த இடங்களிலே அவர்கள் நடக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். God has escaped them. அவர்களை தப்புவித்தார். God has done a great miracle to them. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதத்தை செய்தார். In our life also we see a Red Sea. நம்மளுடைய வாழ்க்கையிலும் சிவந்த சமுத்திரம் போல பெரிய காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படலாம். There may be barriers. பெரிய காரியங்கள் நமக்கு முன்பாக தடுத்து நிறுத்தப்படலாம். But through the word of God we can break through. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நாம் அவைகளை மேற்கொள்ளலாம். As Moses stretched his rod
எப்படி மோசே தன் கோலை நீட்டினாரோ God has done miracle. தேவன் அற்புதத்தை செய்தார். God sent a strong wind and divided the sea. பலத்த காற்றை அனுப்பி அந்த கடலை பிளப்பதை நாம் பார்க்கிறோம். God, when we do our part, God will do His part. நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும்போது கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். After that, they came out of the sea. அப்பொழுது அவர்கள் கடலை விட்டு வெளியே வந்து Miriam is singing glorious song. அவர்கள் வெளியே வந்த பிறகு மீரியாம் பாடுகிற அந்த ஜெயத்தின் துணியை நாம் கேட்கிறோம். This is the word of what Miriam says. இந்த வார்த்தை தான் சொல்லி மீரியாம் பாடுகிறார்கள். Exodus 15:6 verse. 6ஆம் வசனத்திலே கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. So if the hand of the Lord has done these things, she feels that. பகைஞரோட கை எப்படி தோற்கப்பட்டது என்று கர்த்தருடைய கரம் எதை செய்தது என்று அதை கண்ட அவர்கள் ஜெயத்தோடு பாடுகிறதை தான் இந்த வசனம் கூறுகிறது. She felt that the hand of the Lord only done this miracle. கர்த்தருடைய கரம் மாத்திரமே இதை செய்தது என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். Whenever we go through obstacles, barriers, அநேக காரியங்கள் அநேக தடைகளை நாம் தாண்டி வரலாம். we need the hand of God to work there. கர்த்தருடைய வலது கரம் அங்கே கிரியை செய்ய வேண்டும். So we must ask the counsel of God, what is best we must do in our life. கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய சித்தத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். So this experience also may be to us. இந்த காரியம் நமக்கும் சிறந்ததாக இருக்கிறது. We can also experience this like miracles. இதே போல அதிசயமான காரியங்களும் அற்புதங்களையும் நாம் எதிர்பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும். Because our God is a God who is doing glorious and powerful things. நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய மகிமையான காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் செய்ய வல்லவராய் God இருக்கிறார். has done in the life of Israel's people இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே செய்த அற்புதங்களை through His right hand. அவருடைய வலது கரத்தின் மூலமாக செய்த அற்புதங்களை He will also do in our life also. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thirdly, மூன்றாவதாக 2 Chronicles 2 நாளாகமம் 30th chapter 30ஆம் அதிகாரம் 12th verse. 12ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்ததற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. Here we can see the hand of the Lord, what can do. இங்கே கர்த்தருடைய கரம் என்ன செய்தது என்று பார்ப்போம். This is the period of Hezekiah the king of Judah. இங்கே பார்க்கிறோம் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் நடந்த சம்பவத்தை காண்கிறோம். When he came to the kingdom as a king, தன்னுடைய ராஜ்யத்துக்கு அவர் ஒரு ராஜாவாக அமர பண்ண பொழுது he has cleansed the temple of God, கர்த்தருடைய ஆலயத்தை அவர் பரிசுத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். sanctified the priest and also the Levites. அந்த தேவாலயத்தில் இருந்த ஆசாரியர்களையும் லேவியர்களையும் எப்படி சுத்தப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். He cleanses the temple. தேவாலயத்தையும் சுத்தம் செய்கிறார். He gives order to cleanse the priest and also the Levites, ஆசாரியர்களையும் லேவியர்களையும் பரிசுத்தமாகும்படி சொல்லுகிறார். to conduct the Passover. பஸ்காவை ஆசரிக்கும்படியாக சொல்லுகிறார். He is making them ready to பஸ்காவை ஆசரிக்கும்படியாக அவர்களை பரிசுத்தமாக தயாராக இருக்கும்படி கூறுகிறார். So here we see that the people has to obey to God. இங்கே நாம் பார்க்கிறோம் தேவனுக்கு மக்கள் கீழ்ப்படிவதை நாம் பார்க்கிறோம். Here the people of God were gathered together to do according to the word of God. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும்படியாக மக்கள் கூடியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Here we see that the right hand of the Lord has given them one heart to do commandment of the king and the princess by the word. இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்தியது.
ராஜா சொல்லுகிறதை ராஜா கட்டளையிட்ட பிரகாரமாக அவர்கள் செய்யும்படியாக கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்தியதை நாம் The பார்க்கிறோம். Passover to conduct the Passover. பஸ்காவை ஆசரிக்கும்படியாக அவர்கள் கூறின அனைத்தையும் மக்கள் கடைபிடிக்கும்படியாக அந்த கட்டளை ராஜாவிடமிருந்து வந்தபோது கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்தியது. Here you see the oneness of the people. மக்களுடைய ஒருமனத்தை நாம் பார்க்கிறோம். People has to do take part in the Passover. They must have oneness. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு மக்களும் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். The hand of the Lord, right hand of the Lord only has done this. இது எப்படி நடக்கிறது என்றால் கர்த்தருடைய வலது கரம் மாத்திரமே இதை செய்கிறது. The people become oneness. மக்கள் ஒருமனப்படுகிறார்கள். Unity, you can see that. ஒருமனதை நாம் பார்க்கிறோம். In our home, in our church, in our gathering, we cannot see the oneness. அநேக காரியங்களில் நம்மளுடைய குடும்பங்களிலே நம்முடைய சபைகளிலே நாம் ஒருமனதை காண முடியவில்லை. Even different peoples are having different opinions. ஒரு மனிதர்களுக்கு ஒவ்வொரு தனித்தனி ஆசைகள் உண்டு. They are not cooperating with each other. ஒருவரோடு ஒருவர் இசைந்திருப்பதில்லை. But when the Holy Spirit, the power of God, the hand of God comes upon them, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவருடைய கரம் அந்த ஜனங்கள் மீது படும் பொழுது here we see that the hand of the Lord only made them to come to make them one heart. இங்கே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. When people were divided, they cannot do anything for God. இங்கே ஜனங்கள் தனித்தனியாக தன் இஷ்டப்படி செய்யும்போது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. But oneness is a great power. ஒருமனது என்பது ஒரு பெரிய வல்லமையாக காணப்படுகிறது. When people gather together, oneness, there God's presence is coming. கர்த்தருடைய பிரசன்னம் எங்கே இருக்கும் என்றால் ஜனங்கள் கூடி வந்து அவரை ஆராதிக்கும்படியாக ஒருமனதாக இருக்கும் இடத்திலே அவருடைய பிரசன்னம் காணப்படுகிறது. Psalm 133 also says, when brothers gather together, there God sends His blessing and also life. சங்கீதம் 133:1-2 வசனம் சொல்லுகிறது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கிறது என்று. There God commands life and blessing. அங்கே தேவன் ஜீவனை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். That's why unity we need. ஆகையால் தான் ஒருமனப்பாடு நம்மளுக்கு வேண்டும். In our family, husband, wife and children must have the unity. நம்மளுடைய குடும்பத்திலே கணவரும் மனைவியும் பிள்ளைகளுக்குள்ளும் ஒருமனத்தின் ஆவி வேண்டும். In church, சபைகளுக்குள்ள there must be a past and believers, there must be unity. போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே ஒருமனது வேண்டும். It can't come it automatically. தானாக அது வருவதில்லை. Only through the hand of God. கர்த்தருடைய கரம் அந்த ஜனங்கள் மீது இருக்கும்பொழுது அங்கே ஒருமனம் The Holy காணப்படுகிறது. Spirit, the power of the Holy Spirit can do that. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை தான் இதை செய்ய முடியும். Because the Holy Spirit has the unity. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருக்குள் ஒருமனம் இருக்கிறது. When we say the benediction, நம்முடைய சபையிலே கடைசி ஆசீர்வாதம் கூறும் பொழுது the grace of the Lord Jesus Christ and the love of the God the Father and the communion of the Holy Spirit, we say. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அவருடைய அன்பும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமாக நம்மோடு இருப்பதாக என்று சொன்னது போல, Why we say that? நாம் ஏன் அதை சொல்லுகிறோம்? Grace comes from Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து கிருபை வருகிறது. And through God the love comes. தேவனிடத்திலிருந்து அன்பு வருகிறது. But from the Holy Spirit the union comes. பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து ஒருமனம் வருகிறது. That's why the hand of God is the power of the Holy Spirit. ஆகையால் தான் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தின் மூலமாக நாம் ஒருமனப்படுகிறோம். If you have no unity in your family, உங்கள் குடும்பங்களிலே இன்றைக்கு ஒருமனம் இல்லையா? no unity in your church, உங்களுடைய சபைகளிலே ஒருமனம் இல்லையா? allow Holy Spirit to give union
in our life. பரிசுத்த ஆவியானவரை நாம் அனுமதிக்கும் பொழுது அவர் ஒரு மனத்தை நம்முடைய இருதயத்திலே வைக்கிறவராக As in the இருக்கிறார். days of Ezekiel, the hand of the Lord made them unity. எசேக்கியாவின் காலகட்டத்திலே எப்படி அவர் கர்த்தருடைய கரம் ஜனங்களின் மத்தியிலே ஒரு மனதை கொண்டு வந்ததோ, To conduct the Passover, take part in the Passover. பஸ்காவை ஆசரிக்கும்படியாக எப்படி கர்த்தருடைய கரம் ஒரு மனதை கொடுத்ததோ, In these days also, Lord may help us. இந்த நாட்களிலும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. We need unity in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் தேவைப்படுகிறது. That Holy Spirit can only do that. பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே அந்த காரியத்தை செய்ய முடியும். Fourthly, நான்காவதாக Isaiah 41:10. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Here God gives a promise to His people. இங்கே நாம் பார்க்கிறோம், மக்களுக்கு தன்னுடைய ஜனத்துக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். These days we are fearing for many things. அநேக காரியத்தை குறித்து நாம் கவலைப்படலாம். Virus fever is affecting everybody. ஏன் இந்த கொரோனா வைரஸ் அநேகரை பாதித்து கொண்டிருக்கிறது என்று நாம் கவலைப்படலாம், சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். But God's promise comes to us. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு வருகிறது. Fear not, I am with you. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். Be not dismayed, for I am thy God. திகையாதே, நான் உன் தேவன். I will strengthen thee, yeah, I will help thee. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். With the right hand of my righteousness I will uphold, can take care. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். Our God and right hand is righteous right hand. அவருடைய வலது கரம் நீதியின் கரமாயிருக்கிறது. So He will uphold us. அவர் நம்மை தாங்க வல்லவராயிருக்கிறார். Through the hand of God we get protection. கர்த்தருடைய கரத்தின் மூலமாக நாம் பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறோம். Through the hand of God we get strength. கர்த்தருடைய கரத்தின் மூலமாக நாம் பலப்படுத்தப்படுகிறோம். The word of God comes to the generation of Abraham. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமின் சந்ததிக்கு வருகிறது. This promise is to Abraham's generation. இந்த வார்த்தை பார்த்தோம் என்றால் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு வந்த வார்த்தை. If you read from verse 2, 8 and 9, 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் நாம் பார்த்தோம் என்றால், it comes for the generation of Abraham. அது ஆபிரகாமின் சந்ததிக்கு வந்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. Abraham is God's friend. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதராய் இருந்தார். We also love God as a friend. நாமும் தேவனை ஒரு நண்பர் போல் அவரை நாம் நேசிக்க வேண்டும். The promise will be come to us. அப்பொழுது இந்த வாக்குத்தத்தம் நமக்கும் சொந்தமாகிவிடும். We can claim it also. நாம் அதை உரிமையாக்கிக் கொள்ள முடியும். Without His real love with Him, அவர் மீது உண்மையான அன்பு இல்லாமல் we cannot claim this word. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் உரிமையாக்கிக் கொள்ள முடியாது. Because we love God, நாம் தேவனை நேசிக்கும் பொழுது God, the promise will help us. இந்த வாக்குத்தத்தம் நமக்கு உதவி செய்கிறதா He will இருக்கிறது. definitely uphold and strengthen us in His right hand. அவர் வலது கரத்தின் மூலமாக நம்மை தாங்க வல்லவராய் The இருக்கிறார். righteous hand of God is always with us. அவருடைய நீதியின் கரம் நம் மீது இருக்கிறது. And also Isaiah 46 verse 3 and 4 says, ஏசாயா 46ஆம் அதிகாரம் 46, 3 and 4. 3ஆம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயதுக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன். நான் தப்புவிப்பேன். So our God take care of us. நம்மளுடைய தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். From the mother's womb, He take care. தாயின் கருவிலிருந்து நம்மை அரவணைக்கிறவராய் He இருக்கிறார். says up to even until our old age. நம்முடைய முதிர் வயது வரைக்கும் அவர் நம்மை பாதுகாப்பார். He is the God who take care and also carries us and holds us. நம்மை தாங்குவார், நம்மை சுமப்பார், நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
Because of His love, அவருடைய அன்பின் மூலமாக He does this. இதை நமக்கு செய்கிறார். It's a good promise for us. இது நமக்கு ஒரு சிறந்த நல்ல ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. In our life we may left our relatives or parents, but God is always with us. நம்முடைய வாழ்க்கையிலே அநேகரை நாம் விட்டு இருக்கலாம், நம்முடன் அநேகர் இல்லாமல் இருக்கலாம், பெற்றோர்களோ உறவினர்களோ இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறார். From mother's womb to old age, தாயின் கர்ப்பத்திலிருந்து முதிர் வயது வரைக்கும் அவர் நம்மோடு இருக்கிறார். what a good God is. எவ்வளவு ஒரு சிறந்த நல்ல தேவனாய் இருக்கிறார். Let us believe that the hand of God is always with us. நாம் விசுவாசிப்போமாக கர்த்தருடைய வலது கரம் நம்மோடு இருக்கிறது என்று. Fifthly, ஐந்தாவதாக Hosea chapter 11:3. ஓசியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்போம். நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்கிறவர் என்று அறியாமற் போனார்கள். Here God take hold our hand and He trains us. இங்கே கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை பழக்குவிக்கிறவராயிருக்கிறார். 32:8 says, சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறது போல, நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று so our God holds our hand and gives counsel to us. நம்முடைய தேவன் நம்மளுடைய கரத்தை பிடித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். What a good God. எவ்வளவு சிறந்த He தேவனாயிருக்கிறார். gives training to us. அவர் நமக்கு பயிற்றுவிக்கிறவராயிருக்கிறார். So He is a loving God. அவர் நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். Through the rope of love He drags us. அன்பின் கயிறுகளாலே நம்மை கட்டி இழுக்கிறவராயிருக்கிறார். He is a loving God. அவர் எவ்வளவு அன்புள்ள தேவன். So what a care He takes for us. அவர் எவ்வளவு நம் மீது அன்பு வைத்து நம்மை பாதுகாக்கிறார். As father and mother trains us, நம்முடைய தாயும் தகப்பனும் நம்மை பயிற்றுவிக்கிறது போல our God trains us. நம்முடைய தேவனும் நம்மை பயிற்றுவிக்கிறார். Not only that, அது மாத்திரமல்ல, by taking Him by their arms, அவருடைய கரங்களிலே நம்மை சுமந்து and heals us. நம்மை சுகமாக்குற தேவனாயிருக்கிறார். So we may believe that our God is doing such a wonderful things. ஆகையால் நாம் விசுவாசிக்க வேண்டும், தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். There is a God who trains us, நம்மை பயிற்றுவிக்கிற தேவனாயிருக்கிறார். teaches us, நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். giving counsel us. நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். What a good God we have. எவ்வளவு சிறந்த தேவன். 60, ஆறாவதாக Psalm 104, சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 28 verse, 28ஆம் வசனம் வாசிக்க and கேட்போம். 29. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும், நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளில் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். 29. நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். 28 verse says, God opens His hand to fill all the living creature. ஆகையால 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கையை திறக்கும் பொழுது நாம் நன்மையினால் திருப்தி ஆவோம் என்று. All the living creature. ஆகவே எல்லா ஜீவ பிராணிகளுக்கும் அவர்தான் படியெழுக்கிறவராயிருக்கிறார். Whole world is provided by God only. இந்த உலகமே கர்த்தர் கொடுக்கிறதை வைத்துதான் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. If He is not opening His hand, அவருடைய கரம் திறக்கப்படவில்லை என்றால் everybody will die. நாம் அனைவரும் மரித்து விடுவோம். That's why 29th verse says, 29ஆம் வசனம் சொல்லுகிறது, thou hidest the face, முகத்தை மறைத்தால் they are troubled. நாம் திகைத்து விடுவோம். That taketh away நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொண்டால் breath, die. நாம் Return மாண்டு to விடுவோம், நம்முடைய மண்ணுக்கே நாம் திரும்பி விடுவோம். So our love living is depend upon God's provision only.
நாம் வாழ்வது தேவன் கொடுக்கும் ஒவ்வொரு காரியத்தை வைத்து தான் நாம் வாழ முடியும். அவர் சுவாசம் கொடுத்தால் தான் நாம் வாழ முடியும். He only supplies our food. அவர் தான் நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். All the living creature. ஒவ்வொரு ஜீவ ஜந்துகளுக்கும் He is the provider. அவர் தான் கொடுக்கிறவராக இருக்கிறார். The living things in the sea, கடலில் வாழும் மீன்கள், in the earth, பூமியிலே வாழும் மனிதர்கள், in the air, காற்றிலே சுவாசிக்கும் அனைத்தும், every living thing. உயிர் வாழ்கின்ற ஒவ்வொன்றும் கர்த்தரை நோக்கி இருக்கிறது. God only knows all the living things. கர்த்தருக்கு தான் தெரியும் ஒவ்வொரு ஜீவ சுவாசமுள்ள காரியங்களும். The living things are looking unto God. ஒவ்வொரு சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை நோக்கி பார்க்கின்றது. He only supplies for them. அவர்தான் எல்லாருக்கும் கொடுக்கிறவராயிருக்கிறார். If he hide his face, அவர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டால் they will die. இறந்துவிடும். What it says, the hand of God here. இங்கே கர்த்தருடைய கரம் என்ன சொல்லுகிறது? Our God, his hand is supplying everything for every creature. இங்கே என்ன சொல்லுகிறது? கர்த்தர் கை திறக்க நன்மையினால் திருப்தியாகும் என்று சொல்லுகிறது. Everything, every provision comes from him. ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு பொருட்களும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. You may think that because I am working hard, I am getting money, so I am satisfied. நாம் சில காரியங்களிலே நாம் திருப்தி அடைகிறோம். நான் வேலை செய்கிறதுனால் எனக்கு இந்த பொருள் கிடைக்கிறது என்று திருப்தியாயிருக்கிறேன். I am earning, I am buying, I am getting everything. நான் வாங்குகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் உண்டாக்கின காரியம் என்று சந்தோஷப்படுகிறோம். But it is not like this. ஆனால் அது அப்படி கிடையாது. Only everything come from God. ஒவ்வொரு காரியமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. Jacob also says chapter 1:17, every good things come from God. யாக்கோபு சொல்லுகிறது போல ஒவ்வொரு காரியமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. Every good things. ஒவ்வொரு நல்ல காரியமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. He only gives to his mankind. அவர்தான் மனித இனத்துக்கு என்று கொடுக்கிறார். That means he is the God created, he is the God who provides us. ஏனென்றால் அவர்தான் நம்மை உருவாக்கினார். ஆகவே அவர் நமக்கு தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். Because he created, அவர் உருவாக்கினதினால், அவர் சிருஷ்டித்ததினால் we are provided. நமக்கு சகலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. He is the owner of our life. நம்முடைய வாழ்க்கையிலே அவர்தான் முதலாளியாக இருக்கிறார். Let us depend upon him. அவரை சார்ந்து நாம் இருக்க வேண்டும். He will provide all our needs. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். Whatever may our needs may be, நம்முடைய தேவைகள் என்னவாக இருந்தாலும் he has a provision, he has a great treasury in heaven. அவர் பரலோகத்திலே பண்டக சாலை வைத்திருக்கிறார். நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் வைத்திருக்கிறார். When you look upon God, நாம் தேவனை நோக்கி பார்க்கையில் he will supply. நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். He is our source. நம்முடைய ஆதாரமே அவர்தான். When we look unto him, நாம் அவரை பார்க்கும் பொழுது we will be satisfied. அவர் திருப்தியாகிறார். He will satisfy us. நம்மை திருப்திப்படுத்துகிறவராயிருக்கிறார். As Psalm says, சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல 34:10, as young lions do lack hunger, but they that seek the Lord shall not want anything. 34:10 சொல்லுகிறது போல சிங்கக்குட்டிகள் பட்டினியாய் கிடந்து தாழ்ச்சியாயிருக்குமானால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொல்லுகிறது. So the hand of Lord is supplying our needs. ஆகையால் கர்த்தருடைய கரம் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதாக இருக்கிறது. Finally, கடைசியாக Revelation, வெளிப்படுத்துதல் 1:20 என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். God upholds the servants of God in his hand. கர்த்தர் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை. 7 stars refers to 7 servants of God. 7 நட்சத்திரங்கள் 7 ஊழியர்களை குறிக்கிறது. That means he took care of us in every servant of God. ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியர்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்கிறார்.
Because we are in the hands of God, now no one can snatch from Him. நாம் கர்த்தருடைய கையில் இருக்கும்போது ஒருவரும் நம்மை பறித்துக் கொள்ள முடியாது. That we are in the safe hand of God. நாம் கர்த்தருடைய கையிலே பாதுகாப்பாக இருக்கிறோம். That means we are very much protected by God. அப்படி என்றால் கர்த்தருடைய கரத்திலே நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். Until He leaves us, அவர் நம்மளை விட்டாலே ஒழிய nobody can touch us. நம்மளை யாரும் தொட முடியாது. God is always take care of us. நம்மை ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்து வருகிறார். Even the servant of God as well as the child of God, everybody they are in His hand. கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியக்காரரும் அவருடைய பிள்ளைகள் யாவரும் அவருடைய கரத்திலே இருக்கிறோம். That means He gives value to the servant of God. அப்படி என்றால் அவருடைய கரத்திலே நாம் இருப்பதினாலே நமக்கு மதிப்பையும் தகுதியையும் கொடுக்கிறார். What a good God we have. எவ்வளவு சிறந்த தேவன் பாருங்க. We must give thanks to God. தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். That's why Isaiah also says, இங்கே அதுதான் ஏசாயாவும் சொல்லுகிறார். 49 verse 14 to 16. 49:14-15 வசனத்திலே பார்க்கிறோம். சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. சீயோன் சொல்லுகிறது போல தேவன் என்னை மறந்து விட்டார் என்று. ஆனால் நம்முடைய தேவன் நம்மை மறக்கிற தேவன் அல்ல. The mother cannot forget her child. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நாம் பார்க்கிறோம். தாய் தனது பிள்ளையை மறக்க முடியுமா என்று. Because every mother loves a child. ஏனென்றால் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தையை மிகவும் நேசிக்கிறார்கள். A real mother, loving mother will love his child always. உண்மையான தாயா இருந்தால் தன்னுடைய குழந்தையை நேசிப்பார்கள். They will never leave the child. அவர்கள் ஒருபோதும் அந்த குழந்தையை கைவிடுவதில்லை. Even they give everything to the child. சகலவற்றையும் அந்த குழந்தைக்கு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். They take care of the child. அவர்கள் அந்த குழந்தையை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்கிறார்கள். Night and day they are taking care. இரவும் பகலும் அந்த குழந்தையை சுற்றியே இருக்கிறார்கள். Even they love their life. அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நேசித்தாலும் they love the child as their life. தன்னுடைய உயிரை போல தன்னுடைய குழந்தையையும் அவர்கள் நேசிக்கிறார்கள். So what a good love of your mother. ஒரு தாயின் அன்பு எவ்வளவு சிறந்த அன்பாக இருக்கிறது. Even the mother may forget. வேதம் சொல்லுகிறது அந்த தாயும் கைவிடலாம், மறந்து விடலாம். But God never forgets us. ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. He says in the 16th verse, behold, I have graven you upon the palms of my hand. 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. That means He is always taking care of us. அப்படி என்றால் எப்பொழுதுமே நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். Because He has graven us in His hand. அவருடைய கரத்திலே நம்மை வரைந்திருக்கிறபடினாலே always He is seeing us. நம்மை எப்பொழுதும் அவர் காண்கிறார். Revelation, we have read that He is holding us in His hand. வெளிப்படுத்துதலில் நாம் பார்க்கிறது போல நம்முடைய கரத்தை அவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார். No, He is carrying in His right hand. அவருடைய வலது கரத்திலே நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். The servants of God are in His hand. தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் அவருடைய கரத்திலே இருப்பது போல. And also the children of God also, they were engraved in His palms. கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய கரத்திலே வரையப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். So the hand of God says is deep care for us. கர்த்தருடைய கரம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் நம்மை அன்பாக அரவணைத்து பாதுகாக்கிறதா இருக்கிறது. So God's hand is always with us. கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது. That means He is not leaving us, forgetting us. அப்படி என்றால் அவர் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. So our God is taking care of us. நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். People may forget.
மனிதர்கள் நம்மை மறந்து விடலாம், Loving people may forget us. அன்பாய் நேசித்தவர்கள் நம்மை கைவிடலாம், மறக்கலாம். But God will never forget us. ஆனால் தேவன் நம்மை ஒருபொழுதும் கைவிடுகிறவர் அல்ல. He is always with us. அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். He is taking in his right hand. அவருடைய வலது கரத்தினாலே நம்ம வைத்திருக்கிறார். So nothing can snatch us from his hand. அவருடைய கரத்திலிருந்து நம்மை ஒருவராலும் பறிக்க முடியாது. We are valuable in his hand. அவருடைய கரத்திலே நாம் சிறந்தவர்களாக இருக்கிறோம். Let us believe that our God is a God always taking care of us. நாம் எப்பொழுதும் விசுவாசிக்க வேண்டும், நம்முடைய தேவன் நம்மை பாதுகாப்பார். So the hand of God, through the hand of God, we can get all these blessings. ஆகையாலே கர்த்தருடைய கரத்தின் மூலமாக நாம் இந்த அனைத்து ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்வோம். First of all, முதலாவதாக when we praise and glorify God, கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது the hand of God will do mighty things. கர்த்தருடைய கரம் வல்லமையான காரியங்களை செய்கிறதை நாம் பார்த்தோம். And also, secondly, we have seen in the life of the Israelites, இரண்டாவதாக இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில பார்த்தோம், God has delivered them from the hand of the Egyptians. எகிப்தியர்களுடைய கையிலிருந்து எப்படி அவர்கள் தப்புவிக்கப்பட்டார், ஆண்டவர் எப்படி தப்புவித்தார் என்று நாம் பார்த்தோம். The hand of God only done this, says Miriam. மிரியாம் சொல்லுகிறதை நாம் கேள்விப்பட்டோம், கர்த்தருடைய கரம் தான் இதை செய்தது என்று. The enemies have been defeated and they were put into pieces. அவர்களுடைய எதிரிகள் மடிந்தார்கள், துண்டு துண்டாக வெட்டப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். They were defeated அவர்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். because the hand of God has done this. கர்த்தருடைய கரம் தான் இதை செய்தது. Thirdly, in the case of king of Judah, Hezekiah, மூன்றாவதாக எசேக்கியா ராஜாவை பற்றி பார்க்கிறோம். people are gathered together to conduct the Passover. The hand of the Lord only helped them to come with one heart. பஸ்காவை ஆசரிக்கும்படியாக கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது இருந்து ஒரு மனதை கொடுத்ததை நாம் பார்த்தோம். In our life also, if we have the Holy Spirit, He will help us to be one in our family and also in our church, in our gatherings. நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படியாக இருக்க, நம்மளுடைய குடும்பத்திலும் நம்முடைய சபையிலும் ஒரு மனதை தேவன் கட்டளையிடுவாராக. Fourthly, if we love God as like Abraham, the word of God, the promise will be yes, we can claim the promise also. நான்காவதாக ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை நாமும் சுதந்தரித்துக் கொள்ளலாம் When we love God. கர்த்தரை நாம் நேசிக்கும் பொழுது. Fifthly, ஐந்தாவதாக God trains us and holds us, giving instruction to us. தேவன் எப்படி நம்மை வழி நடத்தினார், பயிற்றுவித்தார் அவருடைய வார்த்தை மூலமாக என்று பார்த்தோம். Taking hold of our hand. அவருடைய கரத்திலே நம்மை எப்படி வைத்திருந்தார் என்று பார்த்தோம். The hand of God provides our needs. ஆறாவதாக கர்த்தருடைய கரம் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். Every good things comes from His hand only. எல்லா நல்ல காரியமும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. We can get everything from our God. கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் எல்லாவற்றையும் All பெற்றுக்கொள்ளலாம். living creatures, living things are provided by God only. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரையே நம்பி இருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து ஜீவனுள்ள ஒவ்வொருவருக்கும் தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்று பார்த்தோம். Through His hand He provides. அவருடைய கரத்தின் மூலமாக அவர் கொடுக்கிறதை நாம் பார்த்தோம். We will also get every provision from Him. நம்முடைய தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். Seventhly, ஏழாவதாக our God is upholding His in His right hand. அவருடைய வலது கரத்தினாலே நம்மை பிடித்திருக்கிறார். Much care of us. அவர் நம்மை பாதுகாத்து அன்போடு அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். The servants of God are in the hand of God. கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஊழியர்களையும் எப்படி பாதுகாக்கிறார்? Our God is engraved as in His palms. அவருடைய கரத்திலே நம்மை வரைந்திருக்கிறார். That means He takes care of us. அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். Even these days in the Corona period, இந்த கொரோனாவை சந்தித்துக் கொண்டிருக்கிற காலத்திலும் our God is protecting us. நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். Through His hand, He embraces us. அவருடைய கரத்தினாலே நம்மை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். We should not worry about anything. எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டாம். Let us long for the hand of God be with us. கர்த்தருடைய கரத்தை நாம் எதிர்பார்த்து அவரோடு இருப்போமாக. If the hand of God is with us, கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும் என்றால் everything will be get.
எல்லா சகலவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம். God will provide everything. கர்த்தர் நமக்கு சகலத்தையும் செய்வாராக. Let us love the hand of God, the presence of God, the power of God. கர்த்தருடைய கரத்தை நாம் நேசிப்போமாக, கர்த்தருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. Then we will be blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். May God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Believe that these words will be useful to you. இந்த வாக்குத்தத்தம், இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். God will really guide according to these words. இந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் உங்களை வழி நடத்துவாராக. And bless you and uphold you. உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். Thank you very much. நன்றி. God bless you. Hallelujah, praise the Lord. இந்த நேரத்திலும் எல்லாரும் பிரசங்கத்தை கேட்டு நல்லா பூஸ்ட் ஆகிருப்பீங்க, நல்ல எனர்ஜியை வளர்த்துப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இப்பொழுது கூட கடைசியாக ஒரு பாடலை பாடி நான் முடிக்க விரும்புகிறேன். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கு, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம் என்ற பாடல். எல்லாரும் நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தி, நம்முடைய தேவனை உயர்த்தி, நம்முடைய கரங்களினால் உயர்த்தி நம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல் யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல் யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. மறுபடியுமாக, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. You deserve the glory and the honor as we lift our hands in worship, as we lift your holy name. For you are great, you do miracles so great, there is no one else like you, there is no one else like you. For you are great, you do miracles so great, there is no one else like you, there is no one else like you. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல் யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல் யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை.
வழியவன் அற்புதங்கள் செய்யுன்னவன் அங்கே போல யாருமில்ல அங்கே போல யாருமில்ல நீ வழியவன் அற்புதங்கள் செய்யுன்னவன் அங்கே போல யாருமில்ல அங்கே போல யாருமில்ல அங்கே போல யாருமில்ல மகிமக்கு பாத்ருடா గణతుకు హారుడా మాసెత్తులెత్తి నిన్ను మేము ఆరాధింతుము మహిమకు పాత్రుడా గణతుకు హారుడా మాసెత్తులెత్తి నిన్ను మేము ఆరాధింతుము మహోన్నతుడా అద్భుతాలు వాడా నీ వంటి నాలు ఎవరు నీ వంటి వారు ఎవరు మహోన్నతుడా అద్భుతాలు చెయ్యువాడా నీ వంటి వారు ఎవరు నీ వంటి వారు ఎవరు మహోన్నతుడా అద్భుతాలు చెయ్యువాడా నీ వంటి నాలు ఎవరు నీ వంటి వారు ఎవరు మహోన్నతుడా థ్యాంక్ యూ జీసస్ థ్యాంక్ యూ ఫాదర్ హల్లెలూయా Praise the Lord. Glory to God. I believe that these words hitherto you have heard may be blessing to you. When the hand of the God is with us, we will be blessed very much. Let us pray and give glory to God. Heavenly Father, thank you for this morning. You have helped us to meditate and worship and give glory to you. When the hand of God is with us, we will be blessed. Lord, help us that we may feel the presence of God and the power of God in our life as we meditate in these verses, because your hand doeth violent things. Through your hand you are getting deliverance from our enemies. Through your hand you provide everything. Through your hand, God, you giving all the protection. Through your hand you are engraved as in your palms. I thank you for your all protection and everything. Help us that we may experience all these things in our life. We ask in Jesus' name. Amen. Amen. Mavi Katari Stotri, en Murlameyad Parasutramate Stotri, en Atmavi Katari Stotri, our see the Sagalabagarangalim Marvade. Amen. നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ കൃപയും പിതാവാഗ്യയുടെ അൻപും പരിശുദ്ധാവിയാനുடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென்.